வணக்கம், நான் டாக்டர் காயத்ரி, ஆயுர்வேத மருத்துவர், ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தையின்மை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரதா நம்ம கேள்விப்படுறோம். அது உண்மையிலேயே அதிகரிக்குதா? அதுக்கான காரணங்கள் என்ன? அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது. இது காலங்காலமாக நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே இருக்குது. கல்யாணம் ஆன உடனேயே 3 மாதத்துக்குள்ளேயே விசேஷம் இருக்கா அப்படின்னு அந்த கப்பல் கிட்ட கேட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம எல்லாரும் அந்த கப்பலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தள்ளுறோம். குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா மாறாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தையின்மைக்கான காரணங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜியில் முக்கியமாக இருக்கிற 2 ஹார்மோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது LH அண்ட் FSH. LH ஹார்மோன் ஆண்களில் டெஸ்டோசிரான ஆண்மைத்தன்மைக்கான அந்த ஹார்மோனை சுரக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பெண்களில் ஓவுலேஷன், அதாவது கருமுட்டை சினைப்பையிலேருந்து வெளியே வர அந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது மட்டும் இல்லாமல் பெண்களோட ஓவரியில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரக்குது. அதுவும் அவங்களோட ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா FSH ஹார்மோன் ஆண்களில் விந்து உற்பத்திக்கும் பெண்களில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன், அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இப்போது குழந்தையின்மை அப்படின்னு வரும்பொழுதே பெரும்பாலும் டார்கெட் பண்ணப்படுறது பெண்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக எங்கள் கிளினிக்கு ஒரு கேஸ் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு மேரேஜ் ஆன 1 இயர்லேருந்தே அவங்களோட மாமியார் குழந்தைய பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நியர்லி 29 இல்லை 30 ஆக போகுது. ஸோ இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த ஃபீமேலுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களோட செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எப்போதுமே ஃபீமேலே டார்கெட் பண்ணாமல் குழந்தையின்மை பிரச்சனைன்னு வரும்பொழுது 2 பார்ட்னருக்குமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ 2 பேருமே டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணும்பொழுது குழந்தையின்மை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட பார்ட்னரை கூப்பிட்டு வர சொல்லி கேட்டால் கூட அவர் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த பார்ட்னரை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு 2 பேரோட பங்களிப்புமே ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் யாருக்கு ப்ராப்ளம்ங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜ் பார் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு ஆகும்போது கருமுட்டையோட குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்களோட ஃபர்டிலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி ஆண்களுக்கும் 40 வயசு கிட்ட ஆகும்போது அவங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டியும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கும் ஃபர்டிலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏஜ்ங்கிறதை நம்ம முக்கியமான விஷயமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்களுக்கு செமன் அனலைசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட் எடுப்போம். இதில் விந்தணுக்களோட எண்ணிக்கை, அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு விந்தணுக்கள் உயிரோடு இருக்குது, அதோட மார்ஃபாலஜி, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கரு உருவாகி வளர்ந்து வெளியே வர்றது பெண்களோட உடம்புலங்கிறனால குழந்தையின்மைக்கான காரணங்களும் நிறைய ஸ்டெப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை ஹெல்த்தியாக உருவாகணும் அப்படின்னா கருமுட்டை ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி உருவான கருமுட்டை கரெக்டாக சினைப்பையிலேருந்து வெளியே வரணும். அதை நம்ம ஓவுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவுலேஷன் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை ஓவுலேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடந்து வெளியே வந்த கருமுட்டை கர்ப்பப்பை நாளம் வழியாக கர்ப்பப்பைக்கு போய் அங்கே ஸ்பெர்மை மீட் பண்ணி கருத்தரிப்பு நடக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி அந்த ஃபெலோப்பியன் டியூப், அந்த கர்ப்பப்பை நாளத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை டிபினாலேயோ இந்த மாதிரியான காரணங்களால் அங்கே டியூபல் பிளாக் மாதிரியான காரணங்கள் இருக்கும் பொழுதும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பை, அங்கே தான் நம்மளோட குழந்தை தங்கி வளரப்போகுது இல்லையா? ஸோ அங்கே இப்போ ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டிகளோ இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருக்கும் பொழுதும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. இன்னும் சில பேருக்கு யூட்ரஸோட ஷேப்பே அப்நார்மலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் கம்மியாகுது. இந்த மாதிரியான ரீசன்ஸ் எதுவுமே இல்லாமல் கூட சில டைம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். அப்படி இருந்தும் அவங்களுக்கு குழந்தையின்மை அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
குழந்தையின்மைக்கு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்க்கும் பொழுது உள் மருந்துகள் மட்டும் இல்லாமல் பஞ்சகர்மான்னு சொல்லப்படுற பியூரிஃபேக்டரி தெரப்பிஸும் இருக்குது. அதாவது இதில் வமனம், விரேச்சனம் 2 விதமான வஸ்திகள் வந்து இன்க்ளூட் ஆகும். இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்கள பார்த்து அவங்களுக்கான என்ன பிரச்சனை, என்ன மூல காரணம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் வெளிப்புற சிகிச்சைகளும் பஞ்சகர்ம சிகிச்சைகளும் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த குழந்தையின்மைக்கு நம்ம சித்த மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாக ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பலனடைஞ்சிட்ருக்காங்க. நிறைய சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள் மருந்துகளோடு சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சைகளும் பண்ணுறதுனால எக் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகுது. ஸோ ஓவுலேஷன் ப்ராசஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் சரியாகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு ஒரு தம்பதி வராங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன பிரச்சனை, அந்த குழந்தையின்மைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகளும் சிகிச்சைகளும் நம்ம கொடுக்கறதுனால சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் குழந்தையின்மையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் இருக்க மருத்துவரோட ஆலோசனையை பெற்றுக்கோங்க.